உலக மக்களின் மாம்பழ திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். அல் என்ற இறைவனிடத்தில் இல்லை என்ற இது வரைக்கும் நான் எத்தனையோ வீடியோ போட்டுட்டேன் 4 வருஷமாக. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் எப்படிலாம் நான் பேசியிருக்கேன்னா தேதி வாரியாக பேசியிருக்கேன். அப்போ ஒவ்வொன்றையும் புரிஞ்சிக்கும் போது அடுத்தடுத்து உள்ளே போய் பார்க்கும்போது கடந்து உள்ளே செல், அதான் கடவுள். ஒவ்வொருவரும் கடவுள். தனக்குள் கடந்து உள்ளே போனால் தான் பார்க்கலாம். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குற விஷயங்களை அவங்களுக்கு தெரியும் அது என்னென்னு. ஸோ அப்படி ஒரு அனுபவங்கள் தான் நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன். அப்படி தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்ற அந்த விஷயத்தில் ஒரு இறுதியாக நான் ஒரு 10ஆம் அவதாரம், இது 10வது அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன்னா அதுதான் இறுதி. அப்போ அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் நான் வீடியோ பண்ணியிருக்கும்போது அது இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ, இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கண்டுபிடிப்புகள்லாம் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்களே, அது எதுவுமே கண்டுபிடிக்கிற அந்த ஒரு விஷயம் எதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் இல்லாததை ஒன்று கண்டுபிடிக்கல, அது இருக்குது, எல்லாம் சிதறி இறைக்கப்பட்டிருக்கு. அதை ஒவ்வொன்றும் இணைக்கும் போது அதுலேருந்து ஒரு அறிவு பிறக்குது. அந்த அறிவை தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது ஏற்கனவே இருக்குது. இல்லாதது ஒன்று நான் புதுசாக ஒன்று செஞ்சுட்டேன் இந்த வரைக்கும் பிரபஞ்சத்தில் இல்லாதது அப்படிலாம் இல்லை. இருக்கிற மூலப்பொருட்கள் வச்சுக்கிட்டு அதை இணைக்கும் போது ஒரு புது அறிவு பிறக்குது. அப்படி தான் எல்லா கண்டுபிடிப்புகளும். அதே மாதிரி இந்த இயற்கையில் இருக்கிற எந்த விஷயங்களும் சேமிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. இப்போ காற்றை எடுத்து ஒரு டீப்பில் சேமிக்கிற மாதிரி, மின்சாரம் ஒரு இடத்துல சேமிக்கிறாங்கன்னா மின்சாரம் இயற்கையில் இருக்குது. அப்படி ஒன்று இருக்கிறத தான் சேமிக்க முடியும். அப்படி ஒன்று தான் இந்த ஒளிப்பதிவு கேமரா கேட்ச் பண்ணுறது. அதே மாதிரி அந்த ஒளியில் பயணம் செய்யுது. இப்போ நம்ம தூரத்தில் ஒரு பொருளை ஒரு சம்பவங்கள் பார்க்கும் பொழுது அந்த பயணம் செஞ்சு அது நம்ம கண்ணுக்கு ஒளி மூலமாக மூளையில் டச் ஆகுது. ஒருவேளை நம்ம அதை பார்க்கல, அங்கே யாருமே இல்லைனாலும் அந்த இது ஒளியில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது எல்லா விஷயங்களும் ஒளியில் பயணம் செய்யுது. அதாவது இந்த பிக் பேங் தியரி, இந்த பிரபஞ்சம் உருவான இது ஆரம்பத்துலேருந்து இறைவன் இல்லை என்ற இறைவன்லேருந்து நம்ம மாம் டேட் வந்தது அனைத்தும் அப்படியே எப்படி ஆரம்பித்தது எல்லாமே ஒளியில் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஒளி எப்படின்னா இப்படி ரிவர்ஸ் ஆகும். அப்போ இப்படி பயணம் செஞ்சு இப்படி திரும்ப பயணம் செய்யும். அப்படி பயணம் செய்யும் பொழுது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது பல நடந்த விஷயங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது சில பேர் அறிவை அட்டாக் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தவங்க ஒரு திறமையில் இருப்பாங்க. அந்த அறிவை கேட்ச் பண்ணும். இப்போ ஒருத்தவங்க நல்லா பாட்டு எழுதுவாங்கன்னா ஒருத்தவங்க நல்லா இசை அடிக்கணும்னா நல்லா பாட்டு எழுத முடியாது. ஒருத்தவங்க நல்லா கதை எழுதுவாங்க, ஒருத்தவங்க நல்லா டைரக்ஷன், இப்படி தனி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அறிவு. விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட இது நீங்கள் அப்படியே புரிஞ்சுங்க. நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்படி அந்த ஒலி நம்மளை அந்த அறிவை அட்டாக் பண்ணி எல்லாம் பயணம் செஞ்சிட்ருக்குது. அப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது தான் சிலது பார்த்ததெல்லாம் இது வரைக்கும் அவதாரம் சொல்லிட்டு வந்தவங்க, பெரிய பெரிய ஞானிகள், புத்தர் முதற்கொண்டு இறுதி நபி வரை எல்லாருக்கும் அந்த பயணம் அதை பார்த்த பிறகு ஒன்று இந்த உலகத்துக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படி ஒரு விஷயம் எனக்கும் நடக்கும் பொழுது நான் சாதாரணமாக அதை கடந்து ஒன்று வந்தாலும் இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது சில பேர் மென்டலாக ஆகிடுவாங்க. அவ்வளோ ஒரு விஷயம். ஆனால் அது எனக்கு இயற்கையாகவே அது தெரியல, அது எனக்கு இருந்துச்சு. நான் அது ஈஸியாகவே பார்த்துட்டேன். அது பார்த்துட்டு பயணம் பண்ண நான் முதல்ல இந்த வீடியோ போடும்போது சொன்னேன், நான் இறைவனை பார்த்த மாதிரி பேசினேன். ரெண்டாவது இறைவன் இல்லை, இது மாம் டேடு கீழே அப்படின்ற மாதிரி பேசினேன். அப்புறமா அந்த இறைவன் இருக்கான்னு பேசிகிட்டு இருந்தேன் நான். அப்புறம் இறைவன் இல்லவே இல்லைன்ற ஒரு வார்த்தையில் இருக்கிற அந்த இறைவன் தான் இல்லை. ஆனால் இல்லை என்ற இறைவன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புதில்ல. இப்போ இல்லை என்பதனால் எப்படி இருக்க முடியும்? அப்போ இல்லை என்பதனால் இருக்க முடியும்னா அது இறைவனால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு விஷயம் முடியும்னா அது இறைவனால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. இல்லை என்பதனால் இருக்க முடியும். அப்போ இல்லை என்பவன் எப்படி இருக்கிறான்னா, ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்கன்னா
அவங்க இருக்கிறாங்கன்னா இறைவன் இருக்கிறான், அவங்க இல்லைன்னா இறைவன் இல்லை. அப்படி தான் அந்த இறைவன். ஆனால் இல்லை. ஆனால் அப்படி ஒரு இல்லை என்ற இறைவன் ஏன் நான் இருக்கிறதுனால இருக்கிறான்னா, அப்போ நான் இருக்கிறேன், அப்போ இறைவன் இருக்கிறான். அப்போ நான் தான் இறைவனா அப்படின்னா, அப்போ நான் வந்து என்னை இயக்குது, என் உடம்புல காற்று, இதயம் துடிக்குது, எல்லாம் நான் செய்யலையே. இப்போ ஏதோ ஒரு சக்தி நடுவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த மாம் டேட். அப்போ அந்த மாம் தான் சொல்கிறாங்க அந்த இறைவனிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அந்த இறைவன் மன்னிப்பு கேட்க சொல்ல போய் தான் இத்தனை ஆன்மீகங்கள் வந்திருக்கு. இப்போ வந்த அனைத்து ஆன்மீகங்களும் பரிகாரம். அது அவங்கவுங்க மதத்தில் இருக்குது. அந்த கடவுளுக்காக ஒரு டைம் கொடுக்குறாங்கல்ல, அது காலகாலமாக அந்த மாதிரி அது ஒரு பரிகாரம். அப்போ எல்லா மதங்களும் சொர்க்கம் செல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். சரிங்களா? அந்த வீடியோ தான் தொடர்ந்து நான் ஆரம்பத்துலேருந்து மாறி 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 இப்போ இறுதியாக இது 10ஆம் அவதாரம் அப்படின்றது பேசுகிறேன். அப்போ மற்ற இதில் கடைசியாக வருவாங்க. அது வந்து எப்படின்னா, நீர் இன்றி அமையாத உலகம்னு நீரை பற்றி தான் எல்லாம் சொல்கிறாங்க. நீர் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு. நான் சொல்வது என்னென்னா, ஒளி தான். நான் 10 அறிவை பற்றி சொல்லியிருக்கேன். ஏன் 6 அறிவுன்னு சுருக்குறீங்க? 6 இல்லை 10 அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதுலேருந்து 10ஆவது அவதாரம் என்று சொன்னால் அந்த ஒரு விஷயம் நடக்கும், கலியுகம்னு. அது எல்லா மனிதனும் வாழ்ந்த காலமும் கலியுகம் இருந்தாலும் இப்போ நடக்கிற அந்த கலியுகம் தான் அந்த ஏஐ காலம். இப்போ அந்த காலம் வந்துருச்சு. இப்போ ஒற்றைக்கண் தச்சால் வருவான் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஒற்றைக்கண் அப்படின்னா ஒற்றைக்கண்ணா ஏஐ. இன்றைக்கி எது எடுத்தாலும் ஏஐன்னு சொன்னால், ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள் அப்படி சொல்கிற மாதிரி ஒரு கண். ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் யாரும் இல்லைன்னா திருடுற மைண்டு, தப்பு செய்கிற மைண்ட்லாம் இருந்துச்சு. ஈஸியாக யாரும் இல்லைன்னா ஈஸியாக தப்பு செய்கிற மைண்ட் இருந்துச்சு. இன்றைக்கி வர்ற ஜெனரேஷன்லாம் தப்பு செய்யணும் அப்படி ஒரு இது மைண்டே வராது. ஏன்னா யாரும் பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி கடவுள் பார்க்குறான்ப்பா, தப்பு செய்யாதீங்கன்னு சொன்னோன்னா, கடவுள் என்ன, கடவுள் எங்கே இருக்கான், அவன் தான் வந்து அடிக்க போகிறான், பார்க்க போகிறான் அப்படின்னுச்சு. கடவுள் இருக்கான். அப்போ ஏஐ டெக்னாலஜி மூலமாக இந்த கேமரா எல்லாம், சிசிடிவி கேமராலாம் வந்த பிறகு இப்போ அந்த கேமரா பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த கொண்டு வந்துறாங்களே, அதாவது எல்லாம் அதை மீன் மூலமாக வந்த மாறி மீன் அப்படின்னு மாறி 10வது 9வது அவதாரத்துக்கு அப்புறமா 10வது ஒரு அவதாரம் அப்படின்னா அந்த காலம் ஏஐ காலம். அப்போ அந்த நேரத்துலையும் எல்லாமே மனிதனுடைய கண்ட்ரோலில் தானே அந்த அறிவில் படைக்கப்படுது. அப்போ அந்த அறிவால் ஒரு மனிதனும் அதை பற்றி பேசுவான்ல, அது என்னதுன்னு. அது ஏஐனா என்ன, இந்த அறிவு ஏன் அதை கொண்டு வந்துச்சே, அறிவு கொடுத்தவன் அது கண்டுபிடிச்சவன்லாம் போய் சேர்ந்துட்டான். ஆனால் அறிவு பயணம் செய்யுது. அதாவது 9வது அவதாரம் சொன்னார், கையில் என்ன கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல. அதாவது எதை இழந்தாய் இழப்பதற்கு, நீ என்ன கொண்டு போவதற்கு, ஏன் அழுகிறாய் அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கையில் ஒன்றும் கொண்டு வரல, ஆனால் கொண்டு செல்வதற்கு அறிவை கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் நீ வந்திருக்க. உன்னுடைய அறிவு இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்க. அப்போ எல்லாரும் கொடுக்குறாங்களா? எல்லாரும் எப்படி? இப்போ வந்து நான் வந்து 4 ஒருத்தவங்க ஒரு பெண் ஆணும் சேரும்போது ஒரு பிள்ளை பிறகுதுன்னா, அந்த கோடான கோடி அது கூட உயிர் அணுக்கள் அனுப்புனா, மற்றதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகுது. அதே மாதிரி எல்லாரும் மனிதர்கள், கோடான கோடி மக்கள் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு சில மக்கள் தான் அந்த இதை சொல்லுவாங்க. அப்படி தான் ஒரு ஆன்மீகத்தில் சிலர் பேசியிருக்காங்க. அதில் நானும் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் பேசுறதுலாம் நிறைய பேத்துக்கு புரியாது, அது தெரியல. இந்த அறிவு தனியாக வேலை செய்யுது, ஒன்று பார்க்குது, அதை நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் நான் சாதாரண மனிதன்தான், எல்லாரும் போல தான் நானும் வாழ்கிறேன், எந்த பிரச்சனை இல்லை குடும்பத்தோட. ஆனால் ஏன் இந்த அறிவு வந்து எனக்கு அதுக்கான இடம் கொடுத்துருக்குது. இந்த மொபைலு, இந்த கேமரா இதெல்லாம் இல்லைன்னா ஒருவேளை நான் பேனா கொடுத்து எழுதியிருக்க மாட்டேன். அப்படி தான் நினைக்கிறேன். அப்படியே சிந்திச்சுட்டே செத்து போயிருப்பேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அது பதிவு பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், யோசிங்க, கவனிங்க, ஷேர் பண்ணுங்கள்.